ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகாயனி சேனல். எல்லாரும் சம்மர் லீவ்ல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தரேன் பாருங்க. உங்கள் பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிவைட் பண்ணியிருப்பேன் நான். இதில் அப் ஸ்ட்ரோக்ஸ், டவுன் ஸ்ட்ரோக்ஸ், மிடில் லெட்டர்ஸ். இந்த அப் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BDHKLT. இந்த லெட்டர்ஸ் நீங்கள் எழுதும் போது, ரூல்டு பேப்பர்ல எழுதும் போது இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற லைனை டச் பண்ணி எழுதுங்க. கீழே வந்து லைனை நீங்க வரக்கூடாது. கீழே லைன் மேலே எழுதணும், ஆனால் மேலே இருக்கிற லைனை டச் பண்ணி எழுதணும். அப்போ இந்த அப் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கரெக்டாக ஈவனா ஒரே மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் ஸ்ட்ரோக். டவுன் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அதே ரூல்டு பேப்பர்ல அந்த லைனுக்கு கீழே இந்த கர்வ்ஸ் எல்லாம் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரோக் கரெக்டாக வரும். மேலே லைன் டச் பண்ணக்கூடாது, கீழே இருக்கிற லைனுக்கு கீழே நீங்கள் ஒரே மாதிரி ஈவனாக அந்த கர்வ்ஸ் எல்லாம் போடணும். அதே போல் மிடில் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக எழுதணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லெட்டரை டச் பண்ணக்கூடாது, லெட்டர்ஸு கீழே இருக்கிற லைன் மேலே மட்டும் எழுதணும். அதே போல் கீழே இருக்கிற லைனை கிராஸ் பண்ணி வரக்கூடாது. புரியுதா? அது மாதிரி இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு டாபிக் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.